திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து இயக்கப்படுகிற சேலம் கோட்ட பேருந்துகள் 50% பேருந்துகளும், விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் 25% பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் போக்குவரத்து துறையில் வரவுக்கும் செலவுக்கு உண்டான தொகையை அரசு ஏற்கப்பட வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட வேண்டும். 8 ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய டிஏ உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். 2003 ஆண்டுகளுக்கு பிறகு பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். பதிவு பெற்ற வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. சேலம் கோட்டத்தில் 50% பேருந்துகளும், விழுப்புரம் கோட்டத்தில் 25% பேருந்துகளும் தற்போது வரை இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது அனைத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பணிமனை முன்பு குவிந்து வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நா. வெங்கட். இந்த நேரத்தை விட்டாக்க நமக்கு அந்த கோரிக்கை வென்றெடுக்க முடியாது. கேட்ல படுக்கிறேன்னாங்க மேடம், இல்ல நான் கேட்ல படுப்பேன், சாவண்ணாங்க அவங்க எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க. வேற ஒண்ணு இல்ல, படுக்கிறேன் நான் இங்கே சாவண்ணா தொழிலாளிக்கு நான் உயிரை கொடுப்பேன், இப்ப வண்டி ஓட்டுறான். அதைத்தான் நாங்க கேக்குறோம். 10 வருஷமா எல்பிஎஃப் சொன்ன மாதிரி எல்லாம் எல்லா தொழிற்சங்க எங்க ஆளுங்கெல்லாம் இது பண்ணாங்க. இதே கேட்ல அவங்க சொன்ன மாதிரி வண்டியை மறியல மறிச்சோம், கீழே படுத்தோம், எல்லா இதுவும் செஞ்சு இப்ப அதே கோரிக்கைக்கு தான் போராடுறோம். இந்த எல்பிஎஃப் சங்கம் வந்து வண்டி ஓட்டு அவங்க சொன்ன அவங்க பின்னாடி தான் நாங்க இருந்தோம். இன்னைக்கு தான் வந்து அண்ணா தொழிற்சங்கம் எங்க கூட சேர்ந்து அவங்க போராட்டத்தில் வந்திருக்காங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இதே எல்பிஎஃப் சங்கத்துக்கு கூட சேர்ந்து தான் நாங்கள் 10 வருஷமா போராடணும். இதே கோரிக்கை 8 வருஷமா வந்து டிஏ கொடுக்கவே இல்லை. ஓய்வு பெற்றவங்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுங்களா? அதான் நாங்கள் திருப்பி அவ்வளோ பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் இருந்து பேசுங்க, எல்லா நம்பருக்கு பேசுங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இங்கே நின்று சொல்லணும், இங்கே நிற்கிறது 4 பண்ணணும். எங்களோட பாதி எங்களுக்கு என்ன நடந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். போலீஸோட ஒர்க் என்ன இல்லைன்னா வர முடியாது சார். இங்கே தேவையில்லை வாக்குவாதெல்லாம் இங்கே தேவையில்லை. தெளிவாக சொல்கிறேன், சட்டத்தோடு இன்னைக்கு வந்து 3 பேர் 4 பேர் யாரும் கும்பல் போட முடியாது. கும்பல் போடுறது வந்து அலோட் கிடையாது. எதிரியா இல்லை உங்களுக்கு நாங்கள் எதிரியா? நைட்டு 2 மணிலேருந்து கிடக்கும் எதிரி மக்களுக்காக இருக்கிறோம் சார். இங்கே நிற்க முடியாது சார். ஏன் வேலை கிளம்பி எல்லாரும் கிளம்புங்க. போயிடுச்சு இதெல்லாம் வெளியே தான் போகுது. போலாம் போலாம் பண்ணியாங்க.
அமைதியான போராட்டம். என்னன்னாக்க போராட்டத்தை வந்து விரிவுபடுத்திருக்கிறோம். யாரையும் நாங்கள் வந்து செய்கள் வந்து யாருக்கும் வந்து தொந்தரவு கொடுக்க மாட்டோம். உங்களுக்கும் வேலை இருக்காது, எங்களுக்கும் வேலை இருக்காது. நாங்கள் வந்து போகிறவங்களுக்கு தகவல் கொடுக்குறோம். ஏன்பா உங்களுக்கான போராட்டத்தில் நாங்களாம் கலந்துருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் பென்ஷன் இருக்குது. இப்போ புதுசாக வந்த தோழர்களுக்கு பென்ஷன் இல்லை. உங்களுக்கான போராட்டம் அதை வந்து நீங்கள் தெரிவிக்க வச்சு நீங்கள் வண்டி ஓட்டாங்க அரசு அப்போ தான்